வணக்கம். இந்த வீடியோவில் 22/7/2026 சற்று முன் 3% அகவிலைப்படி புதிய உயர்வு DADR அரியர் தொகை வழங்கப்படுவது சார்ந்து அரசு ஊழியர்களுக்கு ஜாக்பாட் நியூஸ் குறித்து தகவல்கள் வெளிவந்துள்ளன. இது குறித்த முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மத்திய அரசு ஊழியர்கள் தற்போது அதிக எதிர்பார்ப்புடன் காத்திருப்பது அடுத்த அகவிலைப்படி உயர்வு எப்போது வழங்கப்படும் என்பதற்காக தான். குறிப்பாக ஜூலை 2026 முதல் அமலுக்கு வர வேண்டிய DA உயர்வு எவ்வளவு இருக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதற்கு இடையில் 8வது ஊதியக்குழு சார்ந்த விவாதங்கள் தீவிரமாக நடைபெற்று வருவதால் அரசு ஊழியர்களுக்கு வர இருக்கும் மாதங்கள் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் மத்திய அரசு அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணத்தில் 2% உயர்வை அறிவித்தது. ஜனவரி 2026 முதல் இந்த உயர்வு அமலுக்கு வந்தது. இதன் மூலம் மொத்த DA 58%லிருந்து 60% உயர்ந்தது. இந்த உயர்வு அரசு ஊழியர்களின் சம்பளத்திலும் ஓய்வூதியர்களின் வருமானத்திலும் கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தியது. இப்போது அடுத்த கட்ட உயர்வாக ஜூலை 2026க்கான DA உயர்வு குறித்து பெரிய எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கிறது. சமீபத்தில் வெளிவந்த பணவீக்க தரவுகள் இதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கிறது. இதனுடன் எரிபொருள் மற்றும் மின்சார செலவுகள் உயர்ந்திருக்கிறது. அதேபோல பெட்ரோல், டீசல், CNG விலையில் ஏற்பட்ட உயர்வு நடுத்தர வர்க்க மக்கள் மற்றும் தினசரி பயணம் செய்வோருக்கு கூடுதல் சுமையினை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் பணவீக்கத்தின் தாக்கத்தை சமாளிக்கக்கூடிய வகையில் அரசு ஊழியர்கள் அதிக DA உயர்வை எதிர்பார்த்து வருகிறார்கள். அகவிலைப்படி என்பது பணவீக்கம் காரணமாக ஏற்படக்கூடிய வாழ்க்கை செலவினுடைய தாக்கத்தை குறைக்க அரசு வழங்கக்கூடிய கூடுதல் தொகை. இது ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தின் 1% கணக்கீடு செய்யப்படுகிறது. அதனால் அரசு ஊழியர்களை பொறுத்தளவில் அடிப்படை சம்பளம் அதிகமாக உள்ளோருக்கு அதிக அளவில் DA கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது கிடைத்துள்ள AICPA-IEEE தரவின் அடிப்படையில் ஜூலை 2026 முதல் DA சுமார் 3 முதல் 4% வரை உயர்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மார்ச் 2026 AICPA குறியீடு எண் 149.1 புள்ளியாகவும், ஏப்ரல் மாதத்தில் 149.9ஆகவும், மே மாதத்தில் 150.8ஆகவும் உயர்ந்துள்ளது. ஜூன் மாதத்தில் இது சுமார் 151.7.8 என்று கணிக்கப்பட்டுள்ளது. கடந்த 12 மாத சராசரி AICPA-IEEE குறியீட்டை வைத்து கணக்கீடு செய்தால் ஜூலை 2026 முதல் 63 அல்லது 64% அகவிலைப்படி உயரக்கூடும். இது நடைமுறைக்கு வந்தால் மத்திய அரசு ஊழியர்களின் மாத சம்பளத்தில் மீண்டும் கணிசமான உயர்வுகள் ஏற்படும். இந்த DA உயர்வு 7வது ஊதியக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் கணக்கீடு செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் 8வது ஊதியக்குழு தொடர்பான அறிவிப்புகளும் வர இருப்பதால் அரசு ஊழியர்களுக்கு வரக்கூடிய காலம் பல நல்ல செய்திகளை கொண்டு வரக்கூடும் என்ற நம்பிக்கை நிலை வருகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.